பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஒரு டியூடுங்கிற ஒரு படம். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிடுறேன், ஓகேவா? அதில் என்ன கேரக்டரு, அது என்ன ப்ராங்க்குன்னு சொல்கிறாங்க, என்ன அது ஒரு சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுக்க வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் வந்து விஜய் ஃபேன், அஜித் ஃபேனு, பிரதீப் ரங்கநாதன் ஃபேன், மமிதா ஃபேன்னு சொல்ல வரல, ஓகேவா? அந்த படத்தை பாருங்கள். ஏதாவது ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கா? எத்திக்ஸுங்கிறத விட ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா பார்த்தீங்களா? முதல்ல அவர் வந்து அவங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப் தான், ஓகேவா? தங்கச்சி பையன், அது ஒன்று அண்ணன் பையன், அது அண்ணன் பொண்ணு, அந்த மாதிரி இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுது. ஓகே, அந்த லவ்வுங்கிறது இவ வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவன் வேணாங்கிறான். அப்புறம் அவன் வேணுங்கும்போது இவ ஆல்ரெடி வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரியும், செகண்ட் லவ் இருக்கிற மாதிரியும், அதை ஒரு ஹீரோ வந்து சேர்த்து வைக்கிற மாதிரியும் இருக்குது, ஓகேவா? அதில் இது கூட ஓரளவு ரியாலிட்டியில் இங்கே நடக்குது தான், ஓகேவா? அதில் ப்ராங்க்குன்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் ப்ராங்க்குக்கான டீட்டெயில்னால், இப்போ நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க, அது நிறைய ஒரு இப்போது பார்க்குறதுக்கு இப்போ இந்த கான்செப்டை நிறைய நிறைய யூசர்ஸுங்கிற மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க, ஓகே? சினிமாங்கிறது ஒரு கற்பனை. விஜய் மாதிரி இருக்கிறது, விஜய் அவங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறதுலாம் ஓகே. இப்போ அந்த ப்ராங்க்குங்கிறத நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? இப்போலாம் ஒரு சில வீடியோ பார்த்துட்டு போய் தம்ஸ்அப் எடுக்கிறது, நிறைய சினிமாவை பார்த்துட்டு அந்த மாதிரி எடுக்கிறது கூட ஓகே, ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த ப்ராங்க்குன்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா, அந்த ப்ராங்க்குங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் இப்போ ஒரு 2K கிட்ஸ்லாம் இதே பண்ணுவாங்க, ஓகே? ப்ராங்க் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஓகேவா? வயசானவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, வேறு ஏதோ பேஷண்ட் இருக்குது, ஏதோ கார்டியாஸ் ஏதோ ஒன்று இருக்குது, நெஞ்சில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணி ரியாலிட்டியில் நிறைய பேர் நடக்கலாம், ஓகேவா? இது வந்து சொல்லி கொடுக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராங்க் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு காதலை போய் சொல்ல போகிறான், ஆல்ரெடி அவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்கிறாங்க, ஓகேவா? கன்சீவாகன்னு சொல்கிறாங்க. அந்த காதலில் இவன் சேர்த்து வைக்கிறான், ஓகேவா? அதில் சேர்த்து வைக்கும்போது அதில் கேரக்டராக நடிக்கக்கூடிய சரத்குமாரும் வந்து ப்ராங்க்குன்னு ஒரு இதை சொல்கிறாரு. ஓரளவு அந்த காமெடிங்கிறது இட்ஸ் ஓகேவாக இருந்தாலும் நடைமுறையில் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் வந்து நான் பார்த்ததில்ல. ஏன்னா நிறைய வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறது. இப்போது துப்பாக்கியால் சுடுற மாதிரி ஒரு இது பண்ணால் அது ப்ராங்க். மேபி அந்த காரில் இருந்தவன் வந்து மேபி ஏதோ ஒரு அதிர்ச்சியில் ஏதோ ஆற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ இதை கான்செப்டாக வச்சு நிறைய மக்கள் இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? இது வந்து நீ பூமர்னு நீங்கள் கூட நினைக்கலாம். பட் ஆனால் வந்து அது ரியாலிட்டி ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? கதைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. கன்சீவாக இருக்கிற பொண்ணுக்கு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு போகிறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே நான் உனக்கு ஒரு பொண்ணு வந்து தேடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு போய் கடைசியில் வந்து அந்த ஒரு கேஸ்ட் அந்த இதில் வந்தது. அப்புறம் வந்து இவர் 2-3 வார்த்தை பிரதிபரங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து சேர்ந்துட்டாங்க, ஓகே? இதில் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, ஓகே? இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து கொக்கைன், அதுக்கப்புறம் போதை மருந்து கடத்துற இந்த மாதிரி வந்தாலுமே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டியூடு படத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனையை வெளில கொண்டு வர்றது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் தோணும், ஓகே? இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சினிமாவை கற்பனையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புக்ஸ் எடுத்து படிங்க. நிறைய நல்லதை மட்டும் பாருங்கள். அதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல, ஓகே? படம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஜாலிக்கு ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சினிமாவோட விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஓகேவா?